வெல்கம் டு நிகா ப்ராப்பர்ட்டிஸ். கூடாஞ்சேரியில் நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் லேண்டு ரீசேல் பார்க்க வந்திருக்கோம். கூடாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி அரௌண்டு 3 கிலோமீட்டர்ஸ் வராங்க. கூடாஞ்சேரியில் இருக்கிற ஒரு சில கமர்ஷியல்ஸை இங்கே நம்ம அந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்க்குறோம். கூடாஞ்சேரியில் இல்லாத கமர்ஷியல்ஸே கிடையாது. டே பை டே ஒரு கமர்ஷியல்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஷாப்ஸ் அண்ட் ரீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது. கூடாஞ்சேரியிலேருந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வருங்க எக்ஸாக்டாக. இதுதான் ஜிஎஸ்டி ரோடையும் மாடம்பாக்கத்தையும் கனெக்ட் பண்ணுற ரயில்வே பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜிலேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் இறங்கி நேராக போனீங்கன்னா மாடம்பாக்கம் பெருமாள் கோவில் ஜங்ஷன் போயிடலாம். அது போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ரோஷன் ஸ்கூல், நீலன் ஸ்கூல் ரைட் சைடில் வாதனூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. இது போகிற வழியில் முன்னாடியே விருத்தி வித்யாலயா அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸோ அதனுடைய கிளிப்பிங் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஸ்கூல்லேருந்து தாண்டி நம்ம நேராக போகும்போது இந்த பெருமாள் கோயிலேருந்து நமக்கு ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோடு கட் பண்ணி போனோம்னாக்கா அது மாடம்பாக்கம் எண்டு வந்துடும். மாடம்பாக்கம் எண்டில் இருந்துட்டு இப்போ நீங்கள் வரீங்க மாடம்பாக்கம் எண்டு. இந்த மாடம்பாக்கத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் எடுத்திங்கன்னா நீலமங்கலம் ஒருத்தூர் அப்படின்னு அந்த லொக்கேஷன் போயிடும். இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீலமங்கலம் ஒருத்தூர் போயிடும். இந்த ரோட்லேருந்து ஹார்ட்லி ஒரு 700 to 800 மீட்டர்ஸ் போனோம்னாக்கா நம்ம போக வேண்டிய அந்த பிளாட்டுக்கு போயிடலாம். இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த பிளாட்டு இப்போ பார்க்குறீங்க. டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2240 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். ஒரு எக்ஸாக்ட் சைஸ் தான் இது. 40க்கு 58 அப்படின்னு ஒரு சைஸில் இருக்குது. 40க்கு 58 அப்படின்னு. இதை வேணும்னா ரெண்டாக பிரிக்கிறது இருந்தாலும் பிரிச்சுக்கலாம். 20க்கு 58ன்னு. இது ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ப்ளஸ் இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டும் கூட. இதுக்கு லோனும் அவைல் பண்ணி கொடுக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இது ஒரு 23 ஃபீட் ரோட்டில் இருக்கிற இடம். இது லேண்டு பார்க்குறீங்க. ஆனால் இந்த வீடை சுற்றி இந்த ப்ளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடுங்க இருக்குது. உடனே நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு வரலாம். பார்க்குறீங்க ஒரு சில கிளிப்பிங்ஸு. சுற்றி வீடுங்க இருக்குது. இதுக்கு செல்லர்னுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 rupees per ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாரு. மார்ஜினலி நெகோஷியபிள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இப்போ லோனில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ லோன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். இது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்ஷனுக்கோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும். சுற்றி பார்க்குறீங்க இந்த பிளாட்டை சுற்றி வீடுங்க தான் இருக்குது. உடனே வீடு கட்டிட்டு வரலாம். ஒன் மோர் திங், இந்த பர்டிகுலர் பிளாட்லாம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் லாகிங் ஏரியா கிடையாது. ஸோ தண்ணியும் இங்கே உங்களுக்கு நல்லா இருக்கும். போர்ட்டபிள் வாட்டர் தான் இந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ இந்த பிளாட்டை சுற்றி பக்கத்தில் ஒரு சில வீடுங்க இருக்குது. எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிச்சுட்டாங்க, ஆளுங்க இருக்கிறாங்க. அதனுடைய வியூஸ் இங்கே கொஞ்சம் பார்க்குறீங்க. புதுசாக ரேஷன் ஷாப் கூட இது பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பால்வாடி இருக்குது. பக்கத்தில் விஓ ஆஃபீஸ் இருக்குது. பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது. எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நியர்பை தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி ப்ராப்பர்ட்டி தர மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையும் அதனுடைய சரௌண்டிங்லையும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னா நிகா ப்ராப்பர்ட்டிஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.